கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வேளையில் பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதியை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார். ஆதாமை முதல் உண்டுபடினார், தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார். அவர் பரிசுத்தர். எனவே அதே சாயலிலே அவனை சிருஷ்டித்தார். ஆதாம் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவனாக இருந்தார். எந்த பாவமும் அறியாதவனாக இருந்தான். ஆனால் பிசாசுடைய வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்து பாவத்தின் கீழாக தள்ளப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அது முதலாக பாவம் அவர்களை ஆட்கொண்டது. பிதாவாகிய தேவன் அப்படியே மனிதனை விட்டுவிடவில்லை. தேவன் அவனை சிருஷ்டித்தபடினாலே அவனை மீண்டுமாக தம் பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். பரிசுத்த ஜாதியாக. யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 5-6 வசனங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். தேவன் இஸ்ரவேல் மக்களை நேசித்தார். என் வாக்கை நீங்கள் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் அவருடையது, அவருக்கு சொந்தமானது. அவர் இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கின்றார். காணாத தேசத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். பூமியெல்லாம் அவருடையது, அவருடைய கரங்கள் சிருஷ்டித்தது. அவர் தமக்காக ஒரு ஜனத்தை தேர்வு செய்கிறார். இஸ்ரவேலை தேர்வு செய்தார். சொந்த ஜனமாக தேர்வு செய்தார். பரிசுத்த ஜாதியாக தேர்வு செய்தார். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 6-7 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்தெடுத்தார். சொந்த ஜனமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்டாராம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இன்றைக்கு ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறவர்கள் தான் பற்றி கொள்ளுகிறார்கள். ஏதாவது நல்லது கிட்டத்துக்கு வருவார்கள். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் பெருத்த ஜனம் என்று அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்.
நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். உலகத்திலே பார்க்கும்போது திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆதாமின் கீழாக வந்தவர்கள் தான் எல்லோருமே. அதில் பரிசுத்த ஜாதியாக இஸ்ரவேலை மாத்திரம் தேவன் தேர்வு செய்தார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எனவே அந்த ஜனங்களை மாத்திரம் தேர்வு செய்தார். பெருத்த ஜனம் என்று அவர்களை தேர்வு செய்யவில்லை. கொஞ்சமாக இருந்தார்கள், அதனாலே தேர்வு செய்தார். அன்பானவர்களே, கொஞ்சமாக இருக்கிறோம் என்ற கவலை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? உலக பிரகாரமான சிநேகிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சமாக இருக்கிறார்கள். அதனாலே ஒரு பய உணர்வோடு கூட இருக்கிறார்கள். ஒருபோதும் கலங்காதிருங்கள். நீங்கள் பரிசுத்த ஜாதியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். எலியா என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் பைபிளிலே படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். அவன் 450 தீர்க்கதரிசிகளோடு கூட ஒரு சேலஞ்சை செய்கிறான். நீங்களும் பலியிடுங்கள், நானும் பலியிடுகிறேன். உங்கள் பலியை உங்கள் ஆண்டவன் ஏற்றுக்கொள்கிறாரா பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு பலியிடுகிறேன், என் பலியை ஏற்றுக்கொள்வார். அதே போலாக 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் அங்கே பலி செலுத்தினார்கள். அந்த பலியை எந்த தெய்வமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே கூப்பாடு போட்டார்கள். உங்கள் தேவன் தூங்கினாலும் தூங்குவான், உறக்கமாக சொல்லுங்கள், கத்துங்கள் என்றெல்லாம் கேலி செய்தார். கேட்பார் இல்லை. ஆனால் எலியா அங்கே பலி செலுத்தும் போது அந்த பலியை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி நக்கி போட்டது. ஊற்றிருந்த தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டது. கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்தார். அன்பானவர்களே, இந்த நிகழ்வு நடந்த உடனே எசபேல் இதை அறிந்து எப்படியாவது எலியாவை கொலை செய்ய வேண்டும். அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்ட காரியம் நாளைக்கு இந்நேரத்திலே எலியாவுக்கு செய்யப்படும் என்ற ஒரு செய்தி அறிந்தவுடனே எலியா தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார். ஒரு இடத்திலே பதுங்கி இருக்கும்போது அவர் நித்திரை செய்கிறார். அங்கே தேவதூதன் தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், இங்கிருந்து புறப்பட்டு போ. 40 நாள் ஒரே மட்டுமாக இரவு பகலாக நடந்து செல்கிறார். அங்கே போய் அங்கே ஒரு கெபிக்குள்ளே ஒளிகிறார். அங்கே கர்த்தருடைய சத்தம் வருகிறது, எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை? எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். எல்லா தீர்க்கதரிசிகளும் கொலை செய்து போட்டு விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்ற ஒரு கவலையோடு கூட இருப்பீர்களா? உலக அளவிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எண்ணிலடங்கா பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆபிரகாமை கடற்கரை மணலத்தினையாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த விதமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆங்காங்கு பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று எலியாவை போல முறையிடாதிருங்கள். அந்த எலியாவுக்கு உணர்த்தப்பட்டது, 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர். இன்றும் இந்த உலகத்திலே அந்த விதமான ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் நேசிக்கிறார். பரிசுத்த ஜாதியாக அழைத்திருக்கிறார். ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம், அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தினையா இருந்தாலும் மீதியாய் இருப்பவர் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதே விதமாக மீதியான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டார்கள்.
எகிப்திலிருந்து அணி அணியாக புறப்பட்டார்கள். 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் புறப்பட்டார்கள். அந்த புறப்பட்டவர்களிலே விசுவாசத்தோடு இருந்தவர்கள் யோசுவா, காலேப், இந்த 2 பேர் தான் கானானுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். எத்தனை ஆச்சரியமான காரியம்! மீதியாக இருக்கிற ஜனங்கள் மாத்திரம்தான் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆக முடிவு பரியந்தம் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகோதரரை, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடினபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். இன்றைக்கும் அதிகமான ஜனங்கள் அவ்விதமாகவே இருக்கிறார்கள். சுய நீதியை நிலைநாட்ட முயற்சி எடுக்கிறார்கள். தேவ சித்தத்திற்கு நாம் முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுகிறார். பிதாவின் சித்தம் நிறைவேற்றுகிறவராக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அதே காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இஸ்ரவேலர்களோ சுய நீதியை நிலைநாட்ட விரும்பினார்கள். அவர்களுக்கு வைராக்கியம் இருந்தது. அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்னைக்கு அந்த விதமான வைராக்கியங்கள் இருக்கிறது அநேகருக்கு. கர்த்தருக்காக நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது உங்களுடையதை அல்ல, உங்களே நாடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இன்னைக்கு நம்முடைய பிரயாசம் நம்முடைய தேவைகளுக்காக. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். ஆனால் இஸ்ரவேலர்களோ அதை செய்ய தவறிவிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் தேவன் ஒருவரை நேசிக்கிறார், ஒருவரை கைவிடுகிறார். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். அதே விதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனாலே நிராகரிக்கப்படுகிறார்கள். ஏன்? துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனத்தை மாத்திரம் தேவன் பிரித்தெடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுத்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே இஸ்ரவேலர்களை குறித்து நாம் படிக்கிறோம். இரண்டாவது 1 பேதுருவிலே மிக தெளிவாக பேதுரு குறிப்பிட்டிருக்கிறார் 4 காரியங்களை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள். You are a chosen generation. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் மறந்தே போய்விடக்கூடாது. அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியா. அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்குமே இருக்கிறது. இருளின் அந்தகாரத்திலிருந்து, இருளான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் அவன் ஏதாவது பார்க்க முடியுமா? கொஞ்ச நேரம் உங்களுடைய கண்களை மூடி கைகளாலே உங்கள் கண்களை பொத்தி பாருங்கள் எவ்வளவு இருட்டாக இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு இருட்டிலே நீங்கள் மாதக்கணக்காக வாழ முடியுமா? அதைத்தான் நீங்கள் விரும்புவீர்களா? அப்படிப்பட்ட ஒரு இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பேதுரு எழுதுகிறார். கொலோசியர் 1:13 நாம் படிக்கின்றோம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். யாராலே? இயேசு கிறிஸ்துவை கொண்டு.
தேவன் விடுதலை செய்தார். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். ராஜ்யம் என்பது சபை. அந்த சபைக்குள்ளாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். ஆசாரியர்களாக இருக்கிறோம். தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அதே 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். You are a royal priesthood. ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அன்றைக்கு ஆசாரியர்கள் வழிபடுவதற்கு அடுத்த காரியங்களிலே இருந்தார்கள். அந்த விதமான ஒரு சிறப்பான ஒரு பணியிலே நாம் அமர்த்தப்படுகிறோம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே 1 பேதுரு 2:5 நாம் வாசிக்கும் போது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜீவனுள்ள கற்கள். உலக ராஜ்யங்கள், உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கற்களாலே அந்த மாளிகைகள் அலங்கரிக்கப்படுகிறது, ராஜாக்களுடைய மாளிகைகள். ஆனால் நாம் ஜீவனுள்ள கற்களாக அதிலே நாம் இணைக்கப்படுகிறோம். ஆவிக்கேற்ற மாளிகையாக இணைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். அந்த மூளைக்கல்லிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம். எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இது கிடைத்திருக்கிறது. நாம் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். இன்னைக்கு அநேகர் செத்த சபையில் இருக்கிறார்கள். நாம் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக, அந்த ஆவிக்கேற்ற மாளிகையிலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். மூன்றாவதாக பரிசுத்த ஜாதி என்று பார்க்கிறோம். அதை 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். பரிசுத்த ஜாதியாயும், you are an holy nation. பரிசுத்த ஜாதி. எந்த விதமான அசுத்தம் இல்லாத ஜனங்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அன்றைக்கு இஸ்ரவேலை பிரித்தெடுத்ததைப் போல இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, இந்த உலக ஜனங்களிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக, பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். ஜாதியை பற்றி பெருமையாக பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ஜாதி, அது பரிசுத்தமான ஜாதி, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். அவங்க தான் பரிசுத்த ஜாதி என வேதம் சொல்லுகிறது. எப்படி? எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. கரை திரை ஒன்றுமே இருக்கக்கூடாது என்பதற்காக, அதை தமக்கு முன்னாடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். அந்த சபையை, அந்த பரிசுத்த ஜாதியை, நாம் அவ்விதமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை எந்த அளவுக்கு பராமரிக்கிறாள், அதை நேசிக்கிறாள், அதை பாதுகாக்கிறாள், அவ்வப்போது குளிப்பாட்டுகிறாள். எதற்காக? அந்த குழந்தை அழகாக இருக்க வேண்டும், அதில் எந்த விதமான நோய் தொற்று ஏற்பட்டு விடக்கூடாது. கைகளை கழுவி அதை தூக்குகிறாள். அந்த அளவுக்கு அதை பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அதே போல நம்முடைய
பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்கியிருக்கிறார். பாவங்கள் கழுவப்பட்டு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காக தம்மை தாமே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான்காவது, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று 1 பேதுரு 2:9 நாம் படிக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். You are a peculiar people. சொந்தமான ஜனங்கள். தேவன் தேர்வு செய்கிறார். நாம் உரிமையாளர்களாக இருக்கிறோம். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். சொந்தமானவர்களாக இருக்கிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இல்லை என்று ஏங்குவார்கள். தேவன் நம்முடைய சொந்தமாக இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நமக்கு சொந்தமானவர். அவர் நம்மை நேசிக்கிறார். உலகம் நேசித்தால் என்ன, நேசிக்காவிட்டால் என்ன? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம். நமக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை எண்ணி நீங்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும். 1 பேதுரு 2:10 பேதுரு சொல்கிறார், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நாம் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். தேவனுக்கு நமக்கும் ரொம்ப தூரம். ஆனால் இப்போதோ நாம் தேவனை அறிந்தவர்கள். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இப்பொழுது முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். இப்பொழுது நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இந்த பரிசுத்த ஜாதிக்கு தான் இத்தனை ஆசீர்வாதம் பொருந்தும். நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்களா? தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்களா? அவருக்கு சொந்தமாக இருக்கிறீர்களா? பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்களா? ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்களா? இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரா என்பதை நீங்கள் வேத வசனத்தோடு இணைத்து பாருங்கள். மூன்றாவது, உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். Hold fast which you have till I come. நான் வரும் வரைக்கும் அதை பற்றி கொண்டிரு. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 2வது முறையாக மணவாட்டியை சந்திக்கும்படியாக வரப்போகிறார். மணவாளனை நாம் எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். அவர் வருகிற வரைக்கும் நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வஸ்திரங்கள் கரைபடாதபடி பற்றி கொண்டிருங்கள். பாவத்திற்கு விலகிருங்கள். பரிசுத்தத்தை நாடுங்கள். பரிசுத்தத்தை நேசியுங்கள். பாவத்திற்கு விலகி ஓடுங்கள். அப்படியாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அவருக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக இருப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியும், பரிசுத்த ஜாதியாக இருக்க முடியும். நம்மை நாமே கழுவ முடியாது. இன்னைக்கு தங்களை கழுவும்படியாக பலவிதமான ஆறுகளை நோக்கி, கடல்களை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த ஆற்று நீரும் கடல் நீரும் ஒருவனுடைய பாவத்தை கழுவாது. இயேசு கிறிஸ்துவினுடைய குற்றமற்ற அந்த பரிசுத்த இரத்தம் தான் நம்மை பாவமற கழுவும். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது வெள்ளை அங்கிகளை தரித்து நின்றார்கள். என்னிடத்திலே வஸ்திரத்தை கேட்டு வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த வெண் வஸ்திரம் பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே பரிசுத்த வஸ்திரம் தரித்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே
கழுவப்பட்டவர்கள், தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15-17 வசனங்கள். ஆனபடியா இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அவரை நாம் சேவிக்க வேண்டும். இரவும் பகலும் அவரை நாம் சேவிக்க வேண்டும். தேவ தூதர்கள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பாத்திரமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். நீங்கள் நானும் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தினந்தோறும் தேவாலயத்திலே கூடினார்கள் முதல் நூற்றாண்டு சபையார். இன்றைக்கு இருக்கிற சபையார் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் ஆராதனை செய்வதற்கு யோசிக்கிறார்கள், நேரத்தை பார்க்கிறார்கள். கம்யூனியன் எடுத்த உடனே காணாமல் போய் விடுகிறார்கள். என்ன ஆராதனை? அன்பானவர்களே, வாரத்திலே 7 நாளை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் கர்த்தருக்காக முழுமையாக செலவு செய்யக்கூடாதா? பிஸ்னஸ் பாதிக்கப்படுகிறது என்று ஓட்டம் பிடிக்கிறார்கள். அன்றைய நாளிலே திருமண வைபவங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும். பலவிதமான நிகழ்ச்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. டூர் என்று அங்கே இங்கே சுற்றும்படியாகவே ஜனங்கள் அதிகமாக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நித்தியத்திலே இரவும் பகல் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். நித்தியமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கையை அடைவார்கள். பரிசுத்த ஜாதி, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்வார்கள். நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? உங்களுக்குள்ளதை இயேசு கிறிஸ்து வரும் வரைக்குமாக நீங்கள் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள்தான் இந்த விதமான ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருப்பார்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். He that overcomes shall inherit all things, and I will be his God, and he shall be my son. அவன் என் குமாரனாக இருப்பான். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆதாமின் சதையிலே வந்தவர்கள் தான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தான். ஆனால் பாவம் எல்லோரையும் ஆண்டு கொண்டது. இந்த பூமியிலே பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக இயேசு வந்தார். அவரை நீங்கள் நான் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஜாதியாக மாற்றப்படுகிறோம். அவருக்கு சொந்தமான ஜனங்களாக மாற்றப்படுகிறோம். இந்த பூமியிலே வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம் என்றார். ஜெயம் கொள்வோம் என்றாள். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். விடிவெளி நட்சத்திரத்தை அவன் கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்கிறார். அவனுடைய தேவனாக அவர் இருப்பார். அவன் அவருடைய குமாரனாக இருப்பான். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்யும்படியாக ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த ஜாதியாக எங்களை தேர்வு செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம். அவருடைய 2ஆம் வருகை மட்டுமாக நாங்கள் எங்களுக்குள்ளதை பற்றி கொண்டு பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் கிருபையாய் இருந்து எங்களை வழிநடத்தி வேண்டுமாய் இரட்சகர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Lord of Christ, Post Office Box number 5, Batlakundu 624202, South India. Our mobile number 9445558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.